சகரியா புத்தகத்தை தியானிக்கும்படியான ஒரு விசேஷ கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த நாளின் பாடங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தயவு செய்து நன்றாக கவனிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, நம்முடைய உற்சாகத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சகரியா புத்தகம் வேத ஆராய்ச்சி. இன்றைய நாள்ல சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே அதிகாரம் 9ஐ நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் அதிகாரங்களை நம்ம எப்படி தியானிக்க போறோம்னா, பேசேஜா படிச்சிடலாம். அதுல முக்கியமான வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். நிறைய நேரம் எடுக்க வேண்டியதில்லை. நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், ப்ராஃபஸி எப்படி ஃபுல்ஃபில் ஆனது அப்படிங்கிற காரியத்தில நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது, தியானிக்க வேண்டியது இருக்கிறது. பேசேஜ் பை பேசேஜா படிச்சுட்டு, அந்த பேசேஜ் படிக்கும்போதே என்னோட கொஞ்சம் நீங்க ஒத்துழைக்கணும். படிக்கிறவங்க நான் அங்க நிறுத்த சொன்னா நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். அப்புறம் நேரா நம்ம ஸ்லைடுக்கு வந்துடலாம். நிச்சயமாகவே நன்றாக புரியும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆ சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். 1 முதல் 6 வசனங்கள். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்தாரின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படியே லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆதிராக் என்கிற தேசத்துக்கு விரோதமாகவும் தமஸ்கு அப்படிங்கிற தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பாரம் வருகிறது. அங்க என்ன செய்யறாரு அப்படிங்கிறது திருப்பி சொல்ல போறாரு. ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளதா இருக்கும். அப்ப ஆமாத் அப்படிங்கிற ஒரு இடம் வருது, தீரு சீதோன் வருது. தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல பசும்பொன்னையும் சேர்த்து வைத்து, இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். முக்கியமாக என்ன செய்வாரா? சமுத்திரத்தில் அதன் பலத்தை எரிந்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும் என்கிறதை பார்க்கிறோம். 5வது பாருங்க, 3 நாடுகள் வருகிறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஸ்கலோன் அதை கண்டு முதலாவது, காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். 2வது காத்சா, 3வது எக்ரோன் அப்படிங்கிற ஒரு பட்டணம் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். ஆகவே எது முக்கியமான காரியங்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதை சிந்திக்கலாம். அப்ப நீங்க பாருங்க, சகரியாவின் 2 பாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இந்த புத்தகம் முடிகிற 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் இதே செய்தி தான் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பாரங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நேத்தே ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பிற்பகுதி, வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லி. எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைராக்கியம் கொண்டாரோ, அதே போல சகரியா பாரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான வார்த்தைங்க. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தீர்க்கதரிசிக்கே உள்ள ஒரு பிரத்யேக குணம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேசம் அழிகிறது, மக்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், ஒரு சீர்கெட்ட சமுதாயமா இருக்கிறது, மனம் திரும்ப முடியவில்லை. அநேக தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், ஆனாலும் கேட்க முடியவில்லை, கேட்க அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லுகிறதை, தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த சகரியாவின் 2 பாரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது 9ஆம் அதிகாரம், இன்றைய தியானக்குரிய 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சகரியா அதிகாரங்கள் 14 முடியிற வரைக்கும் இந்த பாரங்களை பற்றி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்நாளில் அல்லது அந்த நாளில் என்று சொற்றொடரை 18 முறை பயன்படுத்தி சகரியா தனது கடைசி 2 தேதியிடப்படாத தெய்வ வாக்குகளுக்கு முதன்மையாக கவனம் செலுத்துகிறார். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதியிருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் வேகமா இருந்தாலும் நீங்க வீட்டுல படிக்கும்போது நல்லா புரியும். என்ன செய்யறார்னா, அந்நாளில் அல்லது அந்த நாளில் அப்படின்னு சொல்லி 18 முறை பயன்படுத்துகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மீதி இடங்கள்லாம் வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே வருகிறத பார்க்கிறோம். அதே போல நேத்து பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்துல
தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் பார்த்துக்கோ. ஆகவே இங்க பின்னால வருகிற இந்த பாரங்களை குறித்து எந்த ஆண்டு அவர் ஷேர் பண்ணினாரு, பகிர்ந்து கொண்டார் என்பது தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய பாரம் அங்கே பகிரப்படுகிறதை பார்க்கிறோம். அது கர்த்தருடைய வார்த்தையாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன மிக முக்கியமாக நன்றாக கவனிச்சுக்கோங்க. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் பேசுகிற முக்கியமான செய்தி, ஒண்ணு தேசத்தின் வீழ்ச்சி, இரண்டாவதாக இஸ்ரவேலின் ரட்சிப்பு, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக மேசியாவாக வருவார் என்கிறது. ஆகவே தேசத்தின் வீழ்ச்சி, மீண்டுமாக இஸ்ரவேலின் ரட்சிப்பு, வருகிற நாட்களில எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக மேசியாவாக வருவார், அவருடைய ராஜ்யம் நிறுவப்படும் என்பதை குறித்து தான் இந்த பேசேஜ் ஃபுல்லா, இந்த அதிகாரம் ஃபுல்லா பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப முதல் கர்த்தருடைய வார்த்தை 9:1 11:17 வரைக்கும், 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் முதல் மற்றும் 3வது அம்சங்களை கையாளுகிறது. ரொம்ப முக்கியம். அப்ப தேசத்தின் வீழ்ச்சியை பற்றி பேசுகிறது, வரப்போகிற மேசியாவை பற்றி பேசுகிறது. அதே போல கிறிஸ்துவின் முதல் வருகையில் நிராகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளுடன் முடிவடைகிறது. இரண்டாவதாக போதனை, அந்த 2 பாரங்கள் சொன்ன பாத்தீங்களா, 2வது பாரங்கள் 12:1 14:21 வரைக்கும், 2வது மற்றும் 3வது அப்படின்னா இஸ்ரவேலின் ரட்சிப்பு, வரப்போகிற மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது தான் இந்த 3 அதிகாரங்களுடைய, அல்லது தொடர்ந்து வருகிற 9 to 14 அதிகாரங்களுடைய சாரம்சம். சரிங்களா? அப்ப இப்ப பாருங்க, 9:1 to 9:10 நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம 6 வசனத்தை படிச்சோம், பரவாயில்ல. இப்ப பாருங்களேன், இங்க சீரியா நாட்டை பற்றி யோசுவா மற்றும் சகரியா மூலம் கர்த்தர் ஒரு பாரத்தை பெற்றுள்ளார். இது ஆதிராக்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க 9:1. ஆதிராக் அப்படின்னா சீரியான்னு அர்த்தம். ஆகவே இங்க சிரியா தேசத்தை பற்றி இங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் சகரியா சொல்லுகிறார். யோசுவாவும் கூட இருந்துகிட்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதிராக் என்ற சிரியா. அங்க நீங்க பாருங்க, தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் அப்படின்னு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த 2வது சென்டென்ஸ் இருக்கு. அப்ப இந்த தமஸ்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சீரியாவின் தலைநகரம். மட்டுமல்ல, அந்த நாளிலே ஒரு அரசர்கள் ஓய்வெடுக்கும்படியான ஒரு பிரத்யேக இடமாக தமஸ்கு இருந்தது. இங்கதான் தீர்க்கதரிசி பாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சுவாரஸ்யமானது. உண்மையான தீர்க்கதரிசியின் அடையாளம் எப்போதும் அவருக்குள் ஒரு பாரம் இருக்கும். அதனால்தான் அவர் அமைதியாக இருக்கவில்லை. தேசத்தின் மேல் தன் பாரத்தை அறிவித்து கர்த்தரிடம் திருப்புவதுதான் தீர்க்கதரிசிகளின் வேலை. அப்ப பாருங்க, அப்ப தீர்க்கதரிசி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆண்டவர் அழைத்த நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதனாலதான் நீங்க பாருங்க, மிக ஆச்சரியமா இருக்கும். சகரியா 1ஆம் அதிகாரம் அவர் பேச்ச ஆரம்பிக்கும் போதே, புத்தகத்தை எழுதும் போதே, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடுங்கோபமாய் இருந்தார். கண்பானவர்களே, இந்த நாளிலே நம்ம தேசத்தை குறித்து, தேசத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநியாயங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் தங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார்களா? அந்த பாரம் இந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்தபடியினால அது அப்படியே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 2வது பாத்தீங்கன்னா, தீரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த தீரு இங்கிலீஷ்ல டயர்னு பேரு. தீரு தனக்கு அரணை கட்டி, 3ஆம் வசனம், தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது என்று பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த சகரியாவின் காலத்துல இந்த டயர் என்று சொல்கிற தீரு ஒரு புகழ் பெற்ற ஒரு பெரிய நகரமாக இருந்தது. ஒருவேளை இப்ப நம்ம அதை கம்பேர் பண்ணணும்னா, இப்ப ஒருவேளை இந்த நியூயார்க் அல்லது லண்டன் சிட்டி போன்ற சிட்டிகள்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அப்பேற்பட்ட ஒரு பெரிய புகழ் வாய்ந்த பட்டணமாக தீரு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். வசனம் 2 இப்பதான் நான் வாசிச்சேன். என்ன சொல்றாருன்னா, ஆமாத்தும் மிகவும் ஞானம் உள்ளவர், தீரும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளைகளாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானம் உள்ளவைகளாக காணப்படும். அப்ப தீருவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள 3 விஷயங்களை உண்மையாய் அவர்கள் காலத்தில் விளங்கியதை நாம் பார்க்க முடியும். என்ன நினைச்சுன்னா, ஞானம் உள்ள, அதாவது கிளவர்னஸ், புத்திசாலித்தனம். 2 என்ன நினைச்சாங்கன்னா, தீரு பார்த்துக்கிட்டே வாங்க, 3ஆம் வசனம், தீரு தனக்கு அரணை கட்டி, மனித பலம், எங்களுக்கு ஒரு கோட்டை இருக்கிறது, ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஆர் ஃபோர்ட்ரஸ். 3வதாக
பொருள் செல்வம் என்னங்க வச்சிருந்தாங்க? வீதிகளின் சேற்றை போல பசும் பொன்னை அவர்கள் சேர்த்து வைத்தார்கள், வெள்ளியை சேர்த்து வைத்தார்கள். அன்பானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இங்க தீர்வை பற்றி சொல்லுகிற காரியங்கள் என்ன? அவர்கள் ஏதோ புத்திசாலித்தனமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, எங்களை அழிப்பதற்கு யாரும் இல்ல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர்ட்ரெஸ் இருக்கு. ஒரு அடைக்கலமாகிற பட்டணம் இருக்குது. ஒரு பாதுகாக்கப்பட்ட பட்டணம் இருக்குது. மட்டுமல்ல, எங்களுக்குள்ளாக போர் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்களை யாரும் தொட முடியாது, அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. மட்டுமல்ல, செல்வ செழிப்பிலே இருந்தார்கள். வெள்ளி மற்றும் தங்கம் எப்படி இருந்துச்சாம், சேற்றிலே இறைக்கிறது போல அப்படி இருந்துச்சாம். மெட்டீரியல் வெல்த், சில்வர் அண்ட் கோல்ட். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற விஷயம், ஒருவேளை நான் புத்திசாலித்தனமா இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரியும். யாருகிட்ட எப்படி பேசணும் தெரியும். என் காரியங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் படிச்சிருக்கேன், அறிவு இருக்கு, மட்டுமல்ல அனுபவம் இருக்கு. என்னென்னமோ சொல்ற காரியங்கள்லாம் உண்டு. மனித பலம், ஈவன் ஹியூமன் ஸ்ட்ரென்த், நான் நன்றாக இருக்கிறேன். நான் பலசாலி. என்னை யாரும் ஒருவரும் செய்ய முடியாது. நான் மன உறுதி உள்ளவன். நான் தைரியசாலி. எனக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. ஏன் சபையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மனித பலம். பொருள், செல்வம், மெட்டீரியல் வெல்த், வெள்ளி மற்றும் தங்கம், இது உலக பிரகாரமான ஒன்று என்னிடத்தில் குவிந்து கிடக்கிறது. ஆகவே நான் எப்படி வேண்டுமானாலும் வாழுவேன் என்று நான் சொன்னால், நீங்க வந்து கொஞ்சம் கோச்சுக்குவீங்க. இவைகள் எல்லாம் எனக்கு பலமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதைத்தான் தீர்க்கதரிசி இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நேத்து தான் நம்ம பார்த்த கொலோசியர் 2:3, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் உமக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ளட்டும். நீரே என் அடைக்கலமாக இருக்கிறீர். நீரே என் கோட்டையாக இருக்கிறீர். நீரே என் மதிலாக இருக்கிறீர். நீர் செயல்படும். இந்த வெள்ளியும் பொன்னும் தங்கமும் ஒருவேளை நீர் எனக்கு கொடுத்திருக்கலாம். அது என்னுடையதல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாடுவதில எனக்கு அதிக விருப்பம் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நிச்சயமாவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்காகவும் யுத்தம் செய்கிறவர். மட்டுமல்ல, அவர் அக்கினி பதிலாய், தீர்க்கதரிசனமாக சொன்னார், அக்கினி பதிலாய் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவர். உங்களை தொடுகிறவர், அவர் கண்ணின் கண்மணிகளை தொடுகிறவனாக கர்த்தர் புரொடெக்ட் பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாள்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க பாருங்க, இந்த ஆத்திராக், சிரியா, தமஸ்கு, தீரு, இவங்களுக்கெல்லாம் வரலாற்றுல என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்ப இந்த 3 விஷயங்களும் மக்களை பெருமைப்படுத்துகின்றன. நான் இதைத்தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி வச்சுட்டேன். அப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 9:23. நானே வாசிக்கட்டுமா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இங்க பாருங்க, அப்படியே இன்டர்பிரட் பண்ற பாருங்க. இங்க புத்திசாலித்தனம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. சகரியா சொல்றாரு. இங்க ஞானம் மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்தது மனித பலம் என்கிற வார்த்தை இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். அது சகரியா சொன்னது தான், தேவன் மூலமாக சொன்னது. அதைத்தான் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பொருள், செல்வம், வெள்ளி மற்றும் தங்கம், மெட்டீரியல் வெல்த்ன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா! இதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா எரேமியா சொல்றாருங்க. இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே 3 காரியத்தை காமிச்சுட்டேன். என்ன 3 காரியங்கள் என்பதை குறித்தும் எரேமியா தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். இதுதான் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 220 ஆண்டுகளுக்கு முன்பாகதாக இவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமை உள்ளவர்களாய், மேட்டிமை உள்ளவர்களாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதத்தான் நீங்க பாருங்க. சகரியா 9:6 இப்ப நம்ம தியானிக்கிற 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ங்க. நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன்.
அஸ்தோத்தில் யார் இருப்பாங்களா? வேசி பிள்ளைகள் வாசம் செய்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாதாரண இந்த 2 வசனத்தை தியானிக்கிறதுக்கே இப்ப 6 ஆயிடுச்சு. அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம். எப்படியாக ஆண்டவர் அந்த நாட்களில, வரலாற்றில, தேசத்துல செயல்படுகிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 9:2 பார்த்தீங்கன்னா, ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆமாத் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பெரிய நகரம். தமஸ்குல இருந்து வடக்கே 125 மைல் தொலைவில ஒரேண்டஸ் ஆற்று. இது நான் அடிக்கடி அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கும்போது இந்த ஒரேண்டஸ் ரிவர் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். மகா அலெக்சாண்டர் தி கிரேட் மேதிய பெர்சிய கட்டுப்பாட்டின் கீழ் சிரியாவின் இந்த நகரங்களை கைப்பற்றினார். அப்ப சிரியா என்ன லெவல்ல இருந்துச்சுங்கிறது முந்தின ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டேன். இப்பேற்பட்ட சீரியாவை தான் யார் பிடிக்கிறார்னா, மகா அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றுகிறார். பின்னர் தெற்கே கடற்கரை நோக்கி திரும்பினார். எகிப்துக்கு செல்லும் வழியில இந்த பினீசியர்கள் என்று சொல்லுகிற மற்றும் பெலிஸ்தியர் நகரங்களை கைப்பற்றினார். இப்பதான் நம்ம வாசிச்சோம். நான் பெலிஸ்தரின் 9:6 பிற்பகுதி. நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். வரலாற்றுல அப்படியே நடந்துச்சுங்க. பெலிஸ்தீன் நகரங்களை அலெக்சாண்டர் தி கிரேட் கைப்பற்றுகிறதை பார்க்கிறோம். தீரு மற்றும் சீதோன் என்ன சொன்னாங்க? நாங்க புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, மத்திய கடற்கரையில் உள்ள பினீசிய நகரங்கள் அவற்றின் திறமை மற்றும் ஞானத்தை மற்றும் சாத்தானின் ஆதிக்கத்திற்குள்ளாக அவைகள் இருந்தது. அவைகளும் அழிக்கப்பட்டது என்றுதான் சொல்லி 6ஆம் வசனத்தை பிற்பகுதி பெலிஸ்தீன் கர்வத்தை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப நான் அதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டு போதித்து வருகிற பொழுதே நீங்க என்ன நினைக்கணும்னா, எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல், தேசத்தின் மேல் அவர் அக்கறை உள்ளவராக. நேத்து ஒரு வார்த்தையை பார்த்தோம். அது இங்கிலீஷ்ல வந்து ஜேலஸ், வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு பரமபிதா என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். என்னுடைய பரமபிதா என் தேவைகளை அறிந்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது, நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை எல்லாம் தான் இந்த பாடங்கள்லாம் படிப்பதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தீர்வு பாருங்க. நான் அப்படியே தீர்க்கதரிசனம் நிறைவேறத நீங்க பாருங்க. இந்த நகரம் கடற்கரைக்கு 1½ மைல் தொலைவில் உள்ள தீவை ஆக்கிரமித்திருந்தது. நான் கொஞ்சம் இன்னைக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த தீவு வந்து இந்த சீரியாவில இருந்து பார்க்கும்போது ஏறக்குறைய இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட்ரெஸ்ஸாக இருந்தது. மட்டுமல்ல, இது ஒரு தீவில ஐலேண்ட்ல கட்டப்பட்டிருந்தது. அது என்ன நினைச்சாங்கன்னா, என்னை யாரும் வெல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடல் அங்க இருக்கு. அதை தாண்டி வர முடியாது. என்னை யாரும் வெல்ல முடியாது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க பெருமைப்பட்டாங்கன்னு இப்படியெல்லாம் இருந்துச்சு. சில இடங்கள்ல 150 அடி உயர மதிலுள்ள சுவர்கள், அசைக்க முடியாத நகரமாக தீர் இருந்துச்சு. 150 அடி உயர மதில்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படியாக சுற்றி வளைத்த மதில்களுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன் நெருங்க முடியாது? வரலாறு அப்படிதாங்க சொல்லுது. நெருங்கவே முடியல. நெருங்க முடியாது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, அசீரிய மன்னனான சால்மனேஸ் என்பவர் 5 வருடங்கள் முற்றுகையிட்டும் அதை கைப்பற்ற முடியவில்லை. நேபுகாத் நேச்சர் 13 ஆண்டுகள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தார். பாருங்க, சால்மனேசர் 5 வருஷம் ட்ரை பண்ணாரு, முடியல. நேபுகாத் நேச்சர் 13 வருஷம் ட்ரை பண்ணாரு, இந்த தீர்வை கைப்பற்ற முடியவில்லை, தோல்வி அடைந்தார். ஆனால் மகா அலெக்சாண்டர் கடவுளின் தீர்ப்பின் கருவியாக, நல்லா பயன்படுத்துங்க, தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் மகா அலெக்சாண்டரை பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. நேபுகாத் நேச்சரால் அளிக்கப்பட்ட பிரதானமான நகரத்தின் இடிபாடுகளை என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, தீர்வின் தரைப்பாலத்தை உருவாக்கி 7 மாதங்களில் அந்த பட்டணத்தை, அது தீர்வு பட்டணத்தை அலெக்சாண்டர் தி கிரேட் அழிக்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நான் நிறைய ஹிஸ்டரியில நான் சொல்ல வரல. இந்த 5 தடவை போராடினவங்களும் 13 தடவை போராடின 5 தடவை சால்மனேசராக இருந்தாலும் சரி, நெபுகாத் நேச்சராக இருந்தாலும் சரி, இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? இவங்க தரை மார்க்கமாகவே உள்ள போயிட்டு இருந்தாங்க. ஆனா
அந்த அறிவாளி இருக்காரு பாத்தீங்களா, அந்த வாலிபன் அலெக்சாண்டர் தி கிரேட், ஆண்டவர் அவனை பயன்படுத்துறாரு. அலெக்சாண்டர் தி கிரேட் மட்டும்தான் கடல் வழியை பயன்படுத்தினார். நேரா கடலுக்குள்ளாக வந்து கடல் வழியிலிருந்து நேராக தரை மார்க்கமாக உள்ளே வந்து தரைமட்டம் ஆக்கினால், இது கிறிஸ்துவுக்கு முன்னாக 334 அல்லது 332 ஆண்டுகளில நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, வரலாற்றில் நடந்த சுவாரஸ்யமான ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நகரம் தீர்வின் அற்புதமான நகரத்தை ஆக்கிரமித்தது. பெரிய நகரம். நகரம் முழுவதும் கடலில் மூழ்கி முற்றிலும் எரிந்தது. நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அந்த தீர்வை அழிப்பது மட்டுமல்ல, அந்த நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டது நிமித்தமாக கடலிலே மூழ்கி முற்றிலும் எரிந்தது. அப்ப என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னா, எதெல்லாம் பெருமையா நினைச்சிட்டு இருந்தாங்களோ 3 காரியங்கள், அவைகள்லாம் எரிந்து தரைமட்டமானது, கடலிலே மூழ்கி போனது, எரிந்தது. இது சகரியாவின் தீர்க்கதரிசனம் உரைத்து 200 ஆண்டுகளுக்கும் குறைவாக நாட்களிலேயே நடந்து முடிந்தது. மகா அலெக்சாண்டர் இந்த பட்டணத்துக்கு எதிராக வந்தபோது, அம்மா நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி உண்மையாக இருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் வார்த்தை எவ்வளவு உண்மையாக நிறைவேறுகிறது என்பதை பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி பத்தி 200 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இது நடக்கிறது. மகா அலெக்சாண்டர் வந்து இந்த பட்டணத்துக்கு தீர்வு பட்டணத்துக்கு எதிராக வந்தபோது என்ன நடந்தது தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையில் நிறைவேறியது மற்றும் நகரம் முற்றிலும் எரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். என்ன தெரியுமா பார்த்தோம்? 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு மீகால் அக்கா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கல்ல? பண்ண முடியுதுல்ல? எஸ் அங்கிள். ஓகே. இப்ப நீங்க பாருங்க. சமுதிரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். பாருங்க, ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் சகரியா மூலமாக அது என்ன செய்வாரா? சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை அலெக்சாண்டர் தி கிரேட் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, எசேக்கியேல் இன்னைக்கு ஒருவேளை நான் குறைவான அதிகாரத்துல கூட முடிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், மிக முக்கியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 26:12. அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து. அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு அப்படின்னு எடுத்தோம், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. உன் சரக்குகளை சூறையாடி, நீ எல்லாம் செல்வ செருப்புல வாழ்ந்த சூறையாய், உன் மதில்களை இடித்து. எத்தனை அடின்னு சொன்ன? ஏற்கனவே 150 அடி உயரம் உள்ள மதில்கள் உள்ள ஒரு பாதுகாப்பு பட்டணம். அந்த மதில்களை இடித்து வாசிங்க. உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். என்ன பண்ணுவாரா? இல்ல போதும், தரம் மட்டமான பின்னால என்ன செய்வாரா? அதன் கல்லுகளையும் மரங்களையும் மண்ணையும் எங்கே போட்டு விடுவாரா? எங்க போட்டு விடுவார் சொல்லுங்க? கடலின் நடுவிலே போட்டு விடுவார். கடலின் நடுவிலே போட்டு விடுவார். இங்க பாருங்க, சகரியா 9:4 இதைத்தான் சொல்றாரு. ஆண்டவர் அதை தள்ளி சமுத்திரத்தில், கடலின் நடுவுல அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். பாருங்க, 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 26:14. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன், நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய், இனி கட்டப்படாய், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒருவேளை இந்த தீர்வுக்கு தான் சொன்னார்னா சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க, அடுத்த வசனம் 15 தான் ஆரம்பிக்குது. தீர்வுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது தான் சொல்றார். அப்ப நீங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அலெக்சாண்டர் தி கிரேட் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அலெக்சாண்டர் தி கிரேட் தீர்வுக்கு வருகிற பொழுது அவர் கடற்கரையிலிருந்து 1/2 மைல் தொலைவில் இருந்து ஒரு பெரிய கோட்டையுடன் கட்டப்பட்ட ஒரு பகுதி, அதனால்தான் அவர் கடல் மார்க்கமாக வந்தார் என்பதை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வசனம் 9:5 நீங்க பாருங்க, அஸ்கலோன் அதை கண்டு, சகரியா 9:5, அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கையற்று போனபடியால் மிகவும்
பிரபலாபிக்கும். காத்சாவின் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றிருப்போம். இப்ப பாருங்க, இந்த அஸ்கலோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பட்டணம் 13ஆம் நூற்றாண்டில் அழிக்கப்பட்டது. அதாவது சகரியா தீர்க்கதரிசனம் கூறிய 1700 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த அஸ்கலோன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். காத்சா எப்படி இருக்குமா? அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். இந்த காட்சா தான் இப்ப நம்ம பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கிற காசா. அப்ப இன்றும் இஸ்ரவேல் மற்றும் எகிப்து நாடுகளுக்கிடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் வசித்து வருகிறார்கள். அப்ப மகா அலெக்சாண்டரின் படை தீர்வை கைப்பற்றிய வேகத்தை கண்டு பெலிஸ்திய நகரங்கள் அச்சமடைந்தன. பின்னர் அலெக்சாண்டர் தி கிரேட் தெற்கே அணிவகுத்து இந்த பெலிஸ்திய நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றி அவர்களின் தேசிய பெருமையை அழித்தார். அப்படிங்கிற வார்த்தையினுடைய நிறைவேறுதல் என்னன்னா, சகரியா 9:6 வசனத்தின் பிற்பகுதி. எல்லாரும் பைபிள் பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். 9:7. அப்ப இந்த தீர்ப்பு இஸ்ரவேல் கடவுளிடம் திரும்பிய பல பெலிஸ்தியர்களுக்கு உருவ வழிபாட்டின் முற்றுப்புள்ளியாக வைத்தது. 7ஆம் வசனம் நீங்க வாசிச்சுக்குங்க. இந்த வசனத்தின் உருவப்படத்தில் தேசத்தின் வாயில் ரத்தம் இருந்தது அப்படின்னா இந்த விக்கிரங்களுக்கு பலியிட்டு சாப்பிடுவதிலிருந்து வருகிற காரியங்கள். இந்த அருவருப்புகள் சிலை வழிபாட்டின் அசுத்தமான உணவுகள் இதெல்லாம் நீக்கப்பட்ட போது இந்த எபூசியர்களை போல எருசலேமின் பண்டைய குடிமக்கள் தாவீதினால் கைப்பற்றப்பட்டு இஸ்ரவேலில் இணைக்கப்பட்டனர். இந்த பெலிஸ்திய நகரங்களுக்கும் அப்படித்தான் நடந்தது. ஆனா பிற்காலத்திலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதை கூட நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த 9:8 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் லைட்டா வாசிச்சுறேன். இனி ஒடுக்கப்படுகிற 9:8 நடுப்பகுதி. இனி ஒடுக்கப்படுகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அப்படின்னா என்னன்னா, இங்க சாத்தானை பற்றி பேசுகிறார் சகரியா. தேவன் சொல்லுகிறார், இனி சாத்தான் உங்களை மேற்கொள்ளவதில்லை என்று சொல்லி. அப்ப 9:8 இது அலெக்சாண்டரிடமிருந்து எருசலேமை பாதுகாப்பதற்கான கர்த்தரின் திட்டம். மகா அலெக்சாண்டர் தெற்கே செல்லும் வழியில எருசலேமை அன்புடன் நடத்திய போது இப்ப பாருங்க, எதையெல்லாம் புடிச்சாரு, எதையெல்லாம் அழிச்சாரு, எதைய தர்மட்டமாக்கினாரு. அஸ்கலோன்ல குடியேற்றமே இல்லாதபடி அழிந்து போனது. ஆனா ஒண்ணு நடந்துச்சு, அவர் எருசலேம் பக்கம் திரும்பவே இல்லை. நடத்திய போது நிறைவேறியது. எகிப்தை அடிப்படையை வைத்து பிறகு இஸ்ரவேலுக்கு தீங்கு செய்யாமல் மீண்டும் பாலஸ்தீன வழியாக, இது மேப்ல எல்லாம் பார்த்தா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்ப நேரம் இல்ல. பாலஸ்தீன வழியாக அலெக்சாண்டர் கிரேட் திரும்பி போகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்க வேதத்துல சொல்கிறது. இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினால பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இங்கே வாக்குறுதி அளிக்கப்பட்ட இயற்கையான மற்றும் நீடித்த பாதுகாப்பு மேசியாவின் 2ஆம் வருகை குறித்து பேசுகிறது. அதன் மூலம் அவன் மேசியா வருவார் என்பதை குறிக்கிறது. மீதமுள்ளவை அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு மாறுவதை இந்த வழியில் புரிந்து கொள்ளலாம். தேசங்களை நியாயம் தீர்க்கவும் இஸ்ரவேலை காப்பாற்றவும் கடவுள் ஒரு புறமத ராஜாவை பயன்படுத்தினார். அவர் தம்முடைய நீதியுள்ள மேசியாவை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துவார். இங்கே வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எதை பற்றி பேசுகிறது? மேசியாவின் இறுதி தீர்ப்பு மற்றும் அதாவது இறுதி நியாய தீர்ப்பு மற்றும் விடுதலைக்கு பாலமாக இந்த வசனம் அமைகிறதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 9-10 வசனம். சரிங்களா? நீங்க வேணா வீட்டுல போய் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9-10 நம்மளுக்கு ஏற்கனவே மனப்பாடமா தெரிந்த வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்வு உள்ளவரும் கழுதையின் குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். இப்பத்தான் ஒரு வாரம் கூட ஆயிருக்கா, ஒரு 2 வாரம் குள்ளதான் ஆயிருக்கும். நம்ம பாம் சண்டே நம்ம அனுசரிச்சிருக்கோம். அதுல பிரத்யேகமாக உலகம் முழுவதும் திருச்சபையில பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இதாத்தான் இருக்கும். அப்ப அந்த கிறிஸ்துவின் 2 வருகைகளையும் உள்ள இருக்கிறத இங்க ஒன்றாக சுருக்கப்பட்டிருக்கிறத பார்ப்போம். இப்போ உண்மையில் வசனம் 9 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய முதல் வருகையும் வசனம் 10 எப்ராஹீமின் என்று ஆரம்பிக்குது பாருங்க. அது 2வது வருகையும் குறித்து தீர்க்கதரிசி 2 வகைக்கு இடையிலான சிறந்த காலத்தை காணவில்லை. முதல் சொல்லிட்டாரு, 2வது சொல்லிட்டாரு. இந்த நடுவுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுதான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை யுகம், அதாவது கிருபையின் காலம். அது ஒருவேளை தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்கப்பட்ட
ஒரு மர்மமாக காணப்பட்டது. நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் முதலே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எபேசியர் 3:10 மனப்பாடமா பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்த அந்த அனந்த ஞானமானது திருச்சபையின் மூலமாக வெளிப்படும் பொருட்டாக என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த கிருபை கிருபை என்கிற வார்த்தை பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து எபேசியர் 3:1 முதல் 9 வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எப்படி அந்த தீர்க்கதரிசிகள் அப்படியே நிறைவேற்றி வருகிறது. ஆண்டவருடைய வாயிலிருந்து அல்லது தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அம்பாசிடராக இருந்து உரைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அதனாலதான் நான் இந்த தடவை உங்களுக்கு எடுக்கிற பொழுது வார்த்தைக்கு வார்த்தை, வசனம் கூட கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினேன். ராஜா கழுதையின் மீது சவாரி, ஏகப்பட்ட பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆகவே இதை நான் சிம்பிளாக முடிக்கிறேன். அலெக்சாண்டர் தி கிரேட் போல அவர் வரல. இந்த ராஜா இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வந்தார். எரேமியா 17:25. இது கிறிஸ்துவின் வெற்றி பவனியை நிறைவேற்றியது. ட்ரையம்பல் என்ட்ரி என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21 1 முதல் 5 11 வசனங்கள் கூட நம்ம படிக்கலாம். 1 முதல் 11 பார்க்கலாம். யூதர்கள் தாவீதின் வம்சத்தை தேர்ந்த ஒருவரை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தில் உள்ள 4 கூறுகள் மேசியாவின் தன்மையை விவரிக்கிற. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? முந்தா நேத்து மட்டுமே 2 தடவை நம்ம அதை பார்த்துட்டோம். கிளைகள், பிரான்ச். அப்ப அந்த பிரான்ச் எங்க வரும்? ஈசாயின் மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா தாவீதின் வம்சத்துல மேசியா வருகிறார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம் தான் இது. இங்க மேசியாவை குறித்து 4 மிக முக்கிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அரசர், அவர் இஸ்ரவேலை ஆளுகிற அரசர். நம்பர் 2, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார் மற்றும் அவர் தாழ்மை உள்ளவர். கழுதையின் மேல் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, தொடர்ந்து வருகிற பொழுது பிற்காலத்துல என்ன செய்வார்களாமா? இப்போது அவர்களுக்கிடையே சண்டை இல்லை, அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். கிரீஸ் புறஜாதிகளை குறிக்கிறது. இறுதியில் யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்று சேருவதை நாம் அங்கே பார்க்க முடியும். வசனம் 13 முதல் 17 வசனம் இருக்கு. அதுல நீங்க பாருங்க. சரி, இப்ப ஓகே, நான் அதுல முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்ப 13 முதல் 15 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது 13ஆம் வசனம் பாருங்க. யூதாவை நானேற்றி எப்பிராயீமிலே வில்லை நிரப்பி. அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? 12ஆம் வசனம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஒரு உற்சாகமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிவிட்டு இதை சொல்றாரு. யூதா, எப்ராயிம். ஓகே, அப்படி தொடர்ந்து வருகிற பொழுது அம்பு வில் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறாரு. கடைசியாக அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அப்படின்னா ஆண்டவர் செயல்பட்டு ஒரு சமாதானத்தையும் ஒரு நீதியையும் ஒரு வெற்றியையும் அவர் கொண்டு வருகிற பொழுது மக்கள் ஆனந்த களிப்போடு இருப்பார்கள் என்பதைத்தான் சொல்லுகிறது. அப்ப இங்க பாருங்க, அந்த யூதா என்பது தெற்கில் உள்ள 2 கோத்திரங்கள். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், டிவைடட் கிங்டம்ல. எப்ராயிம் வடக்கில் உள்ள 10 கோத்திரங்களை குறிக்கிறது. இது இஸ்ரவேலுக்கான மற்றொரு பெயர். இப்படி பழைய ஏற்பாட்டுல சில காரியங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். இந்த 2 கோத்திரங்களை குறித்து தனித்தையாகவும் இருக்கு. இந்த 2 தேசமும் சிறையிருப்புக்குள்ளாக சென்றதை நம்ம அறிந்திருக்கோம். இது பெரும்பாலும் வடக்கு ராஜ்யத்தின் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எப்போதாவது முழு தேசத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருந்தாங்க. அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் மட்டுமல்ல, அவர்களுக்காக நான் போராடுவேன் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்ப கர்த்தர் தரும் விடுதலை நினைவு கூறுகிறது. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அதிகாரம் அளிக்கிறார். பாருங்க, இந்த மெக்காபியர், அதாவது ஹாஸ்மோனியர்கள் அப்படிங்கிறவர்கள் கிரேக்கர்களை தோற்கடித்து இதன் ஆரம்ப வரலாறை நிறைவேற்றப்பட்டது. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தோட ஒரு ஆரம்பம் தான் நடந்துச்சு. மெக்காபியர்கள் கிரேக்கர்களாய் தோற்கடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இறுதி முழுமையான நிறைவேற்றம் ஆண்டுடைய வருகையில் நிகழும் மக்காபியன் வெற்றி அல்லது ஹாஸ்மோனியர்கள் வெற்றி என்று
எதிரிகள் மீதான இறுதி வெற்றியின் தீர்க்க தரிசனம் மற்றும் முன்னோட்டம் மட்டும்தான். ஆனால் எதிரிகள் அழிக்கப்படுவது அவருடைய 2வது வருகையில முழுமையாக செயல்படும் என்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து இங்க சகரியா 9ஆம் அதிகாரத்துல பேசி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். 9:15 தாவீது கோலியாத்தை வென்றது போல யூதர்கள் தங்கள் எதிரிகளை எளிதில் அடக்கி விடுவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனை வெறுக்கும் உலகம் படைகள் இஸ்ரவேலில் கூடி மேசியாவால் அழிக்கப்படும் போது அர்மகதோனின் பயனற்ற தன்மையை சித்தரிக்கலாம். அர்மகதோன் யுத்தம் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். வெளிப்பத்தில் 16:12-16 நீங்க வாசிங்க. அந்த நாளில் பாலஸ்தீனத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை மிருகம் கொல்லப்பட்ட போது அதை பிடித்த தொட்டியிலிருந்து பலியிடப்பட்ட மூளைகள் சிந்திய ரத்தம் போல தெய்வீகமற்றவர்கள் ரத்தம் சிந்துவது தெரியும். குடித்து களிப்பினால் ஆர்ப்பரிப்பார்கள் என்பது இஸ்ரவேலின் வெற்றி. 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இஸ்ரவேலின் வெற்றியின் மீதான உற்சாகத்தை விவரிக்கிறது. 9, 16, 17 உலகம் இதுவரை கண்டிராத செழிப்பு மற்றும் தேவன் தம்முடைய மக்களை இஸ்ரவேலை காப்பாற்றுகிறார் என்பது இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். உள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருக்கிற வசனத்தை எல்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதிகாரம் 10 நீங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோ. எல்லாரும் பைபிளை பக்கத்துல வச்சுக்கோங்க. அதிகாரம் 10 1 to 6. சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரியல. முக்கியமான காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த இடையில விட்டேன்னா அது வந்து தொடர்ச்சியா இருக்கும். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நான் சொல்றதோட தொடர்ச்சி நீங்களே அதை படிச்சு முடிச்சிடலாம். ஓகே. இப்ப 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவருக்கு மழையை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொரூபங்கள், அவரு குறி சொல்லுகிறவர்கள், சொப்பனக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய ஜனமாகிய ஆடுகளுக்கு விரோதமாக செய்தார்கள். ஃபால்ஸ் ப்ராஃபட்டா இருந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராஃபஸி செய்தார்கள். ஆகவே அவர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க பாருங்க 4ஆம் வசனம், அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் நம்பர் 1, அவர்களிருந்து கூடார விளையும், அவர்களிருந்து யுத்த வில்லும் வரும் என்று 3 முக்கியமான ஒரு காரியத்தை நாம் விளக்க வேண்டியது இருக்குது. அதே போல 6ஆம் வசனம் பாருங்க, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து, இது நான் விளக்க வேண்டியது இருக்கும். மட்டுமல்ல 8ஆம் வசனம், நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு, இதுன்னு வந்து நான் கண்டிப்பா நான் மறந்துட்டாலே எனக்கு ஞாபகம் சொல்லிருங்க. இந்த 8ஆம் வசனத்தை நான் விளக்கிதான் ஆகணும். பயில் போட்டு அவர்களுக்கு சேர்ப்பேன்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னா, அவர்களை நான் எப்படி தண்டிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப 11ஆம் வசனம், அசீரியாவின் கர்வம் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் என்று சொல்லுகிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா 12ஆம் வசனம், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலான தேறுதலான செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, இங்க அருமையா 1ஆம் அதிகாரத்திலேயே அவரு சொல்றாருன்னா 1:13, அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளும் பிரதியுத்தரமாக சொன்னார் அப்படிங்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே மனம் திரும்ப கட்டளையிடுகிறார், பாவத்தில் உள்ள மக்களை சேர்க்கும்படியாக அன்பு கூறுகிறார், அவர்களுக்காக போராடுகிறார். வரலாற்று சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பின்மாறி காலத்து மலை கத்திரத்தில் வேண்டிக் கொள்கள்னு எடுத்தோம்னா, சகரியா 9:17 படி, இப்ப 9:17 வாசிங்க பாருங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானிய வாலிபரையும் புதுராஜத்தையும் கனிகளையும் வளர்க்கும். ஆசீர்வாதங்கள் இறைவனுக்கு கேட்குமாறு மக்களை ஊக்குவிக்கிறார். இஸ்ரவேலில் ஏப்ரல் மே மாதங்களில் மழை பெய்யும். இது எல்லாமே தீர்க்கதரிசனமா இருக்குது. நிலத்தை செழிக்க செய்யும். ஆனால் இங்குள்ள வாக்குத்தத்தம் ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்குது. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஓசியா இந்த வசனத்துல நீங்க வாசிக்கணும். அப்ப கடவுளிலிருந்து வரும் ஆன்மீக கிருபை மற்றும் நன்மையின் பின்மாறி மழை மக்களின் ஆத்துமாக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, அந்த 3ஆம் வசனம் 2, 3 எல்லாம் பார்க்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த விக்கிரகங்கள், சொரூபங்கள், குறி சொல்கிற இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாட்டிலே தீர்க்கதரிசி என்கிற பெயர்ல மக்களை வழி விழுக
செய்தார்கள். விக்கிரகங்கள், சொரூபங்கள், குறி சொல்லுகிறவர்கள், விக்கிரக ஆராதனை பேசிட்டு இருக்கிறார். இவைகள் மிகுதியாக இருந்து மக்களை தேவனை விட்டு விலக செய்தனர். இந்த வசனம்லாம் வாசிச்சு பாருங்க. மற்றும் பொய்யாய் குறி சொல்லுகிறவர் இஸ்ரவேலை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக விட்டு விட்டனர். இந்த வார்த்தை எல்லாமே தீர்க்கதரிசனம் தான். இந்த தவறான தலைமைக்காக தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இறுதி காலத்தில் இதே போன்ற வஞ்சகம் ஏற்படும் என்பதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே நாம் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை போன்ற மக்கள் ஃபால்ஸ் ப்ராஃபட், ஃபால்ஸ் ப்ராஃபஸி இறுதி காலத்திலும் வரும், எண்ட் டைம்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். இதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆஹ் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னன்னா, இதையெல்லாம் செஞ்சு 2ஆம் வசனத்து பிற்பகுதி, ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததால் சிறுமைப்பட்டு போனார்கள். இவங்க செஞ்சதுனால மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிறுமைப்பட்டு போனார்கள். 3வது வசனம், மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். மேய்ப்பருக்கு விரோதமாக கோபம் மூண்டதுக்கும் ஏன் ஒன்றும் அறியாத இந்த கடாக்களை தண்டிக்க வேண்டும்? ஏன் இந்த கடாக்கள், இந்த மக்கள் இருக்காம பாத்தீங்க, இஸ்ரவேல் மக்கள் இங்கு வந்து ஆடுகள் என்று சொல்ல இவர்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாமல இல்ல, தெரிஞ்சிருந்துதான் விக்கிரக ஆராதனைக்குள்ள திருப்பி போறாங்க. சொரூபங்களை வைக்கிறார்கள், குறி சொல்லுகிறவர்களோடு கூட இணைந்து கொள்கிறார்கள், தவறான தீர்க்கதரிசிகளை சொல்கிறவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஏதோ ஒருவர் சொல்லுகிறார் என்பதல்ல, நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப யாரு சொன்னாலும், எதை சொன்னாலும், எங்க போனாலும், எதுக்குனாலும் நான் போவேன் அப்படிங்கிற காரியம் இருக்குன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களே தான் தண்டிப்பார்னு இங்க வசனம் சொல்லுகிறது. ஆடுகளாகிய நம்மையும் அவருடைய பிள்ளைகளையும் தண்டிப்பார் என்று அர்த்தம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் ஒருவேளை வேதம் கொடுக்கப்படல, தீர்க்கதரிசிகள் சொன்னதைத்தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆசீர்வாதத்தோடு கூட தான் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனாலும் தேவனை மறந்து போனார்கள். இப்பொழுது புதிதும் ஜீவனுமான உடன்படிக்கையில வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரத்யட்சமாக அவர் இங்கு நமக்காக வாழ்ந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறி எல்லா சம்பவங்களும் அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகங்கள், சுவிசேஷ நூல்கள், தீர்க்கதரிசன நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் நானும் அதிகமாக இந்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். இந்த கோடிக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் மேசியாவின் ஆட்சியை பற்றிய பதம். இந்த மெசியானிக் கிங்டம் என்று சொல்றோம் பாத்தீங்களா, அங்கு பயன்படுத்துகிற பதம். கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் தங்கி இருக்கும் அடித்தளம், அதாவது த கிங்டம் ஆஃப் ஜீசஸ். அந்த கூடார ஆப்பு அல்லது ஆலயத்தின் கூடத்தின் மையார் கம்பெனியில் இணைக்கப்பட்ட ஒரு ஆப்பை குறிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, நேத்தே நம்ம சொன்னோம், அந்த ஆலயத்தை கட்டிப்பிடித்து நடுவில் இணைக்கிற ஒரு கல். அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் மற்றும் மதிப்பு மிக்க பொருட்கள் தொங்க விடப்பட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம அந்த சர்ச்ல நடுவுல இந்த டூம்ல இந்த சாண்ட்லியர் எல்லாம் தொங்க விடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மேசியாவுடைய ராஜ்யத்தின் நடுவில் உள்ள கோடிக்கல். ஏனென்றால் ராஜ்யத்தின் எல்லா மகிமையும் அவர் மீதுதான் ஹேங் ஆயிருக்கும். வாசிப்போமே, சகரியா 6:13. நானே வாசிக்கிறேன். சகரியா 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பாருங்க, அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை வரும். அப்ப அந்த போர் மற்றும் வில் அப்படிங்கிறது மேசியாவை குறித்த மற்றொரு குறிப்பு சகரியா 9:13 பார்க்கலாம். ஆகவே அவருடைய அதிகாரத்தின் கீழ் ஒவ்வொரு ஆட்சியாளரும் இருப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனம். யூதாவின் வம்சம், யோசேப்பின் வம்சம், முழு தேசமும் 1000 வருட அரசாட்சியில் மீட்டெடுக்கப்படுவதை போல தெற்கு மற்றும் வட ராஜ்யங்கள் இரண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு திரும்பும். இது மில்லேனியம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர்ன்னு சொல்றாரு. இஸ்ரவேலின் சீரமைப்பிற்கான காரணம்
உடன்படிக்கை கடைபிடிப்பவரான தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் அவர்களுக்குள்ளான தொடர்ச்சியான நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்துகிறாரு. அசீரியா மற்றும் பாபிலோனிய நாடு கடத்தல்களால் ஏற்கனவே சொல்லப்பட்ட உபாகமம் 28:15-68 சாபங்கள், இது ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் 1வது நாள்ல. இஸ்ரவேல் கடவுளுக்கு வாக்குறுதி அளித்த ஆசீர்வாதங்களை ஒருபோதும் ஆண்டவர் மறக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. இதை நான் ஆதியாகமத்திலேயே காட்டி கொடுத்துட்டேன். அவர் மேசியாவில் சிலுவையில் அறைந்த பிறகும், அப்போஸ்தலர் 2:39 வாசிங்க, ஆபிரகாமின் உடன்படிக்கை இன்னும் நடைமுறையில் இருந்தாலும், அந்த நாட்கள்ல அவர்கள் கடவுளின் வாக்குறுதியின் மக்களாக இருந்தாலும், அவர்கள் இன்னும் வாக்குறுதியை பெற முடியும், இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி பேதுரு அவரிடத்துல விளக்குகிறதை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அப்புறம் அந்த 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நான் அவர்களை பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவு தூரம் இது ஒருவேளை இந்த நாட்டில நடக்கிற இந்த ஊழிய காரியங்கள், இந்த ஊழியக்காரங்க பண்ற அட்டூழியங்கள் எல்லாம் தெரியும் தெரியல. இங்க ஒரு வார்த்தை வருகிறது, நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவர்களை பார்த்து கூட்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிற பொழுது, இந்த பயில் போட்டு அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, விசில் அடித்து, நான் விசில் அடித்து அவர்களை கூட்டி கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற, இட் இஸ் ஒரு ஃபிகரேட்டிவ் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இட் இஸ் அ ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். நேத்து நான் சொல்லிக் கொடுத்த 2வது நாள் என்று நினைக்கிறேன், ஒரு ப்ராஃபட்டிக் புக்கை எப்படி வியாக்கியானம் பண்ண, ஹவு டு இன்டர்பிரட் த ப்ராஃபஸி அண்ட் ப்ராஃபட்டிக் புக் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருந்தேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி ஒரு 17 பட்டியல் உங்களுக்கு நான் அப்படியே சொல்றேன். அதுல ஒண்ணுதான். இப்ப இதை என்ன பண்ணிட்டானுங்க நம்ம ஆளுங்க, விசில் அடிப்பேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆண்டவரே விசில் அடிக்கும் போது நான் ஏங்க விசில் அடிக்க கூடாது? மதுரையில் உள்ள ஒரு திருச்சபையில, ஒரு இண்டிபெண்டன்ட் திருச்சபை, அதெல்லாம் தெளிவா சொல்லிடுறேன், ஒரு இண்டிபெண்டன்ட் சுயாதீன திருச்சபையில இதை வாசித்து அந்த வார ஆராதனையில அந்த பாஸ்டரும் விசில் அடிக்கிறாரு, அங்க உள்ள இருக்கிறவங்களும் விசில் அடிக்கிறாங்க. அப்படி ஒரு விசில் பாருங்க. எங்க திருச்சபை போய்கொண்டு இருக்கிறது? எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் தானே விசில் அடிச்சார், ஏன் நான் அடிக்க கூடாது? அவருடைய பிள்ளை ஏன் நான் பாஸ்ட் அடிச்சா ஏன் விசுவாசிகள் அடிக்க கூடாது? கேலி கூத்தான காரியங்கள் அரங்கேறுகிறதை ஒருவேளை இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒரு சிலர் நீங்கள் அதை நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொன்ன வார்த்தை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இன்டர்பிரட் பண்ணும்போது இப்படி இந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் எல்லாம் நம்ம கரெக்டா பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an announcement of God to the people of Israel. இதுதான் ஆக்சுவலா புரிந்து கொள்ள வேண்டிய விதம். அதாவது இஸ்ரவேலர் மீட்கப்படுவதற்கும் அவர்களுடைய தேசத்தில் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவதற்கும் மேசியாவின் அழைப்பு. இந்த எகிப்தில் நடந்தது போலவே வசனம் வருது. அது யாத்திராகமம் 1:8-22. மேசியாவின் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக தேவனால் பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் உபத்திரவத்திற்கு தப்பி 1000 வருட அரசாட்சியில் பெருமளவில் பெருகுவார்கள் என்கிற தரிசனத்தை தான் இங்க சொல்லுகிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கர்சரை பாத்துங்க, எங்கெங்கெல்லாம் எந்த வேத பகுதியும் தெரியாம நான் வசனம் போட்டிருந்தேன் அப்படின்னா, இப்ப 2:5 நீங்க போட்டுக்க பாத்தீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன? சகரியா 2:5 அர்த்தம். நம்ம தியானிக்கிற புத்தகத்தினுடைய அதிகாரத்தின் வசனம் அர்த்தம். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ணாங்க அங்க 2-3 இடத்துல போடாம விட்டாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, 10:9-10. தேவன் தம்முடைய ஜனங்களை உலகமெங்கும் சிதறடித்தது போல சிதறடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு 9:10. கிபி 70ஆம் ஆண்டுல கிறிஸ்துவுக்கு பின் அவர் தம்முடைய மெசியானிக் ராஜ்யத்தை குடியமர்த்துவதற்காக அவர்களை திரும்ப கொண்டு வருவார். 10:11. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தது போலவே மேசியாவின் ராஜ்யத்திற்கு இஸ்ரவேல் திரும்புவதற்கு புவியியல் மற்றும் அரசியல் தடைகளை தேவன் நீக்குவார். நல்லா புரியுங்க, இந்த வார்த்தையில நான் ரொம்ப கேர்ஃபுல்லா போட்டிருக்கேன். என்ன அர்த்தம்னா, அசீரியா மற்றும் எகிப்து இஸ்ரவேலின் பாரம்பரிய எதிரிகள். தேவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தடுக்க முயற்சிக்கும் எந்த ஒரு தேசத்தையும்
அடையாளப்படுத்துகிறது. ஆனால் அவர்களுக்கு எதிராக கர்த்தர் போராடுவார், அதை வீழ்த்தினார், தரைமட்டமாக்கினாருங்கிறது இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய வருகைக்கான அல்லது 1000 வருடம் அரசாட்சிக்கான ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கணும். நேத்து தான் சொன்னேன், டெய்லி நிறைவேறுகிறது. அது ஒருவேளை பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஜியோகிராபிக்கலா இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலா இருக்கலாம், ஏன் டோபோகிராபிக்கலா இருக்கலாம். நிறைவேறுகிறதை நாம் அப்படியே பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு இதையெல்லாம் வாசிக்க கேட்க நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம ஆழமாக புரிந்து இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர ஒப்பு கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த வரலாற்றின் காரியங்களை குறித்தெல்லாம் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லி விளக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படட்டும் இந்த நாட்கள்ல. தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசிங்கள். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாருங்க, திருப்பி படிங்க. உங்களுக்கு இன்னும் ஆழமான காரியங்களை ஆவிக்குரிய வாழ்வுல நாம் முன்னேற கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். 10-12 இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ராஜ்யத்தில் தங்கள் மேசியாவின் வழியில் நடப்பார்கள். இது எசேக்கியேல் பேசும் முழுமையான ஆன்மீக மறுசீரமைப்பு, தி ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மேஷன் என்று கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் இல்லை. தீஸ் ஆர் ஆல் டாக்ட்ரினல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட், பட் இட் இஸ் வெரி எலாபரேட் ஒன் ஆல்சோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1000 ஆண்டு அரசாட்சி 1000 ஆண்டு அரசாட்சின்னு மொட்டையா சொல்றீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு. இன்னொன்று வந்து தானியேல் புத்தகம், வேற நிறைய ப்ராஃபட்டிக் புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க. நிச்சயமாகவே அவர்களை குறித்து பேசாமல் இருந்திருக்க முடியாது. அதுல சந்தேகம் கிடையாது. ஆகவே அவைகள்லாம் நீங்களும் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள். ஏனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் இந்த நாள்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நாளையோட முடிஞ்சிடும், டைம் கூட பத்தாது. ஆகவே 11ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் 11. ஆஹா, இது வெர்ஸ் பை வெர்ஸ் இன்டர்பிரேஷன். ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் கொடுத்தாதான் இது புரியும். ஓகே, தட் இஸ் ரைட். அதிகாரம் 11, 1-17. சரிங்களா? இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் என்ன காட்டுதுன்னா, மேசியா ஒரு அற்புதமான மேய்ப்பனாக சித்தரிக்கப்பட்ட அத்தியாயங்கள் 9, 10. சரிங்களா? முற்றிலும் மாறாக இந்த பத்தியில் உண்மையான மேய்ப்பரான மேசியா நிராகரிக்கப்பட்டதை முன்வைக்கிறது. தீர்க்கதரிசி அவரது 2வது வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேசியாவின் மகிமையிலிருந்து தேசிய விசுவாச துரோகம் மற்றும் அவரது முதல் வருகையில் மேசியாவை நிராகரித்த நிகழ்வை விளக்குகிறது. அப்ப ஃபால்ஸ் ப்ராஃபட் எப்படி இருந்தாங்க? நான் அவர்களை தண்டித்தேன். 10ஆம் அதிகாரம் என்ன பேசுதுன்னா, மேசியாவை விட்டு அவர்கள் விலகி இருந்தார்கள். அவர்கள் 2ஆம் வருகையில எப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அந்த நிராகரித்ததன் விளைவு என்ன என்பதை குறித்துதான் இங்க பேசுகிறது. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, அதிகாரத்தை நீங்க வாசிச்சுங்க. 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அழித்தொழிக்கும் நெருப்பாக சகரியா நியாயத்தீர்ப்பின் நெருப்பை விவரித்தார். அவர் தேவ பக்தியற்றவர்களை எரிக்கும் ஒரு நெருப்பு மரங்களை எரிப்பது போல பேரழிவு ஆன்மீக தீர்ப்புக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. ஆனால் இஸ்ரேல் தேசம் நியாயம் தீர்க்கப்படுவதால் மக்களின் மரணம் அடங்கும். லெபனான், பாஷான் மற்றும் யோர்தான், இந்த வார்த்தையெல்லாம் அங்க வருது, ஆகியவை முழு தேசத்தையும் மேலிருந்து கீழாக, நான் சொன்ன பாத்தீங்களா, ஜியோகிராபிக்கல் டோபோகிராபிக்கல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண பாத்தீங்களா, மேலிருந்து கீழாக வடக்கு, உள்நாடு மற்றும் இறுதியாக யோர்தான் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கு எல்லை வரும் என்ன நடக்குங்கிற காரியத்தை தான் அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 4-14 வசனங்கள்ல 1-3 வசனங்களின் பேரழிவுக்கு காரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன அர்த்தம்னா, உண்மையான மேய்ப்பனை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்ப அந்த உண்மையான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் எதிர்கொண்ட நிராகரிப்பை விளக்குவதற்கு கடவுள் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு மேய்ப்பன் பாத்திரத்துல இங்க அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் 4 முதல் 6 வசனங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறைகள். அப்ப 4-6 நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய மக்களை படுகொலைக்காக கொளுத்தப்பட்ட ஆடுகளைப் போல நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார். மேய்ப்பர்கள் இறக்கப்படுவதில்லை, ஆனால் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வமாக
இருந்தார்கள். ஆனா பாருங்க, கடவுளின் இரக்கம் ஓசியா 1:6 மற்றும் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதால் அவர்கள் அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் கைவிடுறாரு. ரோமானியரிடம், அண்டை வீட்டாரிடம், அவரது ராஜா சீஷரிடமும் ஒப்படைக்கப்பட்டார்கள். யோவான் 19, 14, 15 ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்கள் இறுதியில் கிபி 70 ரோமானிய ராணுவத்தால், ரோம பேரரசு டைட்டஸ் ராணுவத்தால், யோவான் 11:47-50 பாலஸ்தீன ரோமானியர்கள் அடுத்தடுத்த தாக்குதலில் 1 மில்லியன்ல 1/2 மில்லியனுக்கு மேலான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு வரலாற்று சம்பவங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை, கிபி 70 நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்கள். 1 to 3 வசனங்கள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள இஸ்ரவேலின் நியாய தீர்ப்புக்கு வழிவகுக்கும் கிறிஸ்துவின் நிராகரிப்பை சுட்டிக்காட்ட சகரியா ஒரு வியத்தகு மாற்றத்தை இங்கே பதிவு செய்கிறார். 11 நான் மந்தையை மேய்த்தேன். என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையெல்லாம் அங்க வருதுங்க. நான் மந்தையை மேய்த்தேன். மேசியா வரும்போது என்ன செய்வார் என்பதற்கான பாடம். தீர்க்கதரிசி தனது மக்களுக்கு கடவுளின் சத்தியத்தை வழங்குகிறார். அதுல என்ன செய்யறாருன்னா, அந்த ஏழைகள் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு வருது, ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வருது. அதாவது ஏழைகள், ஆதரவற்றவர்களுக்கு தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து பாருங்க, ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர் ஆகியோர் பெருமையை பின்பற்றாமல் தம்மை தாழ்த்தி ஊழியம் செய்து நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துக்கீங்க, யாராச்சும் வாசிங்களேன். சகரியா 11:7. கொலையுண்ட மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். ஒரே நான் நிமிஷம் அப்படி 2 எக்ஸ்பிளைன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆ. இப்ப ஆண்டவர் செயல்படுகிறாரு. மந்தையாக உங்களை கைவிட்டிருந்தார்கள் மேய்ப்பர்கள், அவர்களை நான் அதம் பண்ணினேன். மந்தையும் தான் நான் அதம் பண்ணினேன். இப்பொழுது நான் மேய்ப்பேன். வாசிங்கா. நான் 2 கோல்களை எடுத்து அப்ப என்ன ஒன்றிற்கு செய்யறேன்னா, ஒரு நிமிஷம், 2 கோல்களை நான் கையில் எடுப்பேன். வாசிங்க. ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து. அப்ப போதும். அப்ப அனுக்கிரகம் என்கிற கோலை எடுப்பேன், நிக்கிரகம் என்கிற கோலை எடுப்பேன். மட்டுமில்ல அந்த அடுத்த வசனத்தில் ஒரு ஒரு பாட்டை நான் வாசிச்சறேன். ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பரை மதம் பண்ணினேன் என்று அவருடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் இடைப்படுகிறதை, செயல்படுகிறதை சொல்லி குறிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏழைகள், ஆதரவற்றவர்களை, ஒரு அற்பமானவர்களை நீங்கள் இப்படியாக அவர்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள், வழி தவற விட்டு விட்டீர்கள், பாவத்திற்குள்ளாக அடிமைப்படும்படியாக உங்களுடைய போதனைகள் பொய்யான தீர்க்க தரிசனமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆசாரியன், வேதவர், பரிசேயன் பெருமையை பின்பற்றாம தம்மை தாமே தாழ்த்தி கழுதையின் மேல் வருகிற இஸ்ரவேல் ராஜாவாக வருகிறாரு. 2 கோல் எடுப்பாரு, நிக்கிரகம், அனுக்கிரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல மேய்ப்பர்கள் பெரும்பாலும் 2 குச்சிகளை, காட்டு மிருகங்களை அழிப்பதற்காக வைத்திருப்பார்கள். ஒன்று, வழிதவறி ஆடுகளை வழிநடத்தி மீட்டெடுக்க ஒரு தடியை வைத்திருப்பார்கள். சங்கீதம் 23 உங்களுக்கு நல்லா தெரியும். 4 அப்படின்னா என்னன்னா, தேவனின் அன்பையும் அருளையும் வெளிப்படுத்திய நல்ல மேய்ப்பனை பற்றி இங்கு சகரியா பேசுகிறார். இதுதான் மார்க் 6:34. அதே சமயம் அந்த தடி அவருடைய ஒருங்கிணைக்கும் ஊழியத்தை பேசுகிறது, சிதறி இஸ்ரவேல் குடும்பத்தை மீண்டுமாக இணைக்கிறது. இது மத்தேயு 15:24 பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர்? அப்படியே விடவில்லை. அவர் அடிக்கிறவராக இருக்கிறார், அணைக்கிறவராக இருக்கிறாரு. இது மட்டுமல்ல, அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். அதுதான் அந்த அனுக்கிரகம், நிக்கிரகம். ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். ஆக்சுவலா இதோடைய சரியான அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியல. பட் இன்ஃபேக்ட் இதுவும் ஒரு அர்த்தம். இந்த 3 மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இது இஸ்ரவேலின் ஆசாரியர்கள், மூப்பர்கள் மற்றும் வேதபாரகர்களை குறிக்கிற ஒரு பழமையான விளக்கங்களில ஒன்று. இயேசு மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஒற்றுமையும் வழங்கினார். ஆகவே தொடர்ந்து வருகிற காரியத்தை பார்க்கும்போது, என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது. அதாவது மனம் திரும்பாதவர்களிடம் தேவனின் பொறுமையின் வரம்பு அதிகரிக்கிற பொழுது அவர்களை அடிமைத்தனத்துக்கு விட்டு விடுகிறார். இப்படித்தான் பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 11:9 பாதுகாப்பை விட்டுவிட்டு அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய காரியங்களை செய்யல. அதன் விளைவாக கிபி 70 ரோமானிய படையின் முற்றுகையின் போது கொல்லப்பட்டு
மீதமுள்ள பட்னியால் வாடுகிறவர் சிலர் நரமாமிசத்தை நாடினார்கள். அப்பேற்பட்ட ஒரு கொலை நடந்தது என்று சொல்லி 1/2 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டோம். அப்ப நிறைய பேத்துக்கு பஞ்சம், பசி ஒன்றுமில்லாத பட்சத்துல அவர்கள் நரமாமிச பச்சினிகளாக மாறினார்கள் என்று கூட சரித்திரம் சொல்லுகிறது. இது எரேமியா 19:9 தெளிவான தீர்க்க தரிசனம். உடன்படிக்கை அற்று போகப்படும்படி ஒரு வார்த்தை 11:10 வெளிப்படையாக இது கடவுள் மோசேக்கு கொடுத்த வாக்குறுதியை குறிக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்தால் இஸ்ரவேலை அடிக்கும் நாடுகளை தடுத்து பாதுகாப்பார். பிராக்கெட் உள்ள வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் தம்முடைய அன்பான மற்றும் கிருபையான பாதுகாப்பையும் தம்முடைய நிரந்தரமான கீழ்ப்படியாத மக்களுக்கான பாதுகாப்பையும் ஒதுக்கி வைத்தார். ரோம சாம்ராஜ்யம் இஸ்ரேலை ஆக்கிரமித்து அழிக்க அவர் அனுமதித்தார். 11:12 30 வெள்ளிக்காசுகள். அப்ப 12 நான் வாசிக்கிறேனே. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இது நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துல எறிந்து விட்டேன். அருமையான இந்த தீர்க்கதரிசனை குறித்த அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும். 30 வெள்ளிக்காசுனா என்ன தெரியும், அது யார் யாருக்காக கொடுத்தாங்க, காட்டி கொடுத்தாங்க தெரியும். அந்த 30 வெள்ளிக்காசை என்ன செய்தார்கள் என்பதை குறித்துதான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எருது அடித்த அடிமைக்கு கொடுக்கப்படுகிற இழப்பு. 30 வெள்ளிக்காசுங்கிறது நல்ல மேய்ப்பனை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் செலுத்தப்பட்ட ஒரு தொகை. இதுதான் மத்தேயு 24 14 முதல் 16 வருஷங்கள் பார்க்கிறோம். அந்த தொகையை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் காலத்து யூதர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு அடிமையை விலைக்கு வாங்குவதை விட ஒரு குறைவான விலைக்கு இந்த மனிதனை காட்டி கொடுக்க ஒருவன் முற்பட்டான் என்பதை விட, இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார் ஒரு அடிமையின் விலையை விட குறைவான விலை மதிப்பை உடைய அவர் என்பதை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அதை ஒரு குயவனிடத்துல எரிந்து ஒரு இடத்தை வாங்க பயன்படுத்தினார்கள். மத்தேயு 27 சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஓகே ஓகே. இந்த ரோமானிய படையெடுப்புனால 11-14 நீங்க வாசிங்க. என்ன நடந்துச்சுன்னா, அந்த மீதி இருக்கிற யூதர்கள் ஒருவருக்கு ஒருவராக தாக்கினார்கள். இதெல்லாம் வரலாற்றுல முக்கியமான சம்பவங்க. ஒரு உள்நாட்டு போரே அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வந்தீங்கன்னா தெரியும். 11ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்ல. ஓகே. உண்மையான மேய்ப்பன் நிராகரிக்கப்பட்டதன் மூலம் தானியேலின் 70ஆம் வாரத்தின் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை இங்க காட்டுகிறது. மட்டுமல்ல, சபை யுகம் என்று சொன்ன பாத்தீங்களா, அந்த காரியத்தை காட்டுகிறது. மட்டுமல்ல, அவர்கள் மேய்ப்பனிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதற்கு முற்றிலும் எதிர்மாறாக செய்வார். அவர் ஆடுகளை அழிப்பார். இதைத்தான் அந்தி கிறிஸ்து செய்வார் என்கிற தானியேலின் தீர்க்க தரிசனம் மத்தேயுல நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் வரல. மத்தேயு சொல்லுகிறதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரது வலது கண் அவன் புயம். 17ஆம் வசனம், மந்தையை கைவிடுகிற அபத்தான மேய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேல் வரும் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, சகரியா பயனற்ற மேய்ப்பனை கண்டனம் செய்கிறார். அவனுடைய பலமும், அதாவது என்ன, அவனுடைய கை அததான் பலத்தை காட்டுகிறது. அவன் புத்திசாலித்தனம் கண்ணு, அதத்தான் கண்ணுன்னு சார் எவை அவனிடமிருந்து பறிக்கப்படும் என்பதும் மிக அதிகமான உன்னதமான தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நான் முடிச்சிடுறேன், கவலைப்பட வேண்டாம். அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிறத குறிச்சு லைட்டா நீங்க கொஞ்சம், நான் லைட்டா தான் சொல்ல முடியும். சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். இதை குறித்து ஒரு ஆழமான அனுபவங்கள்லாம் இல்லை அப்படின்னா, நான் அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதை நீங்க படிச்சு நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்ளணும். மிக மிக முக்கியமான ஒன்று. அதை குறித்து அநேக கருத்துக்கள் உண்டு. அதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். ப்ரீ ப்ரீ மில்லேனியம், மில்லேனியம், போஸ்ட் மில்லேனியம் என்றதெல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை பத்தி பேசல. ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று உண்டு. அதுல மேசியாவாகிய கிறிஸ்து ஆளுகை செய்வார். அவர் ராஜாவாக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் நிறைவாக ஊற்றப்படுவார். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்.
ஸோ த மில்லினியல் கிங்டம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா அதை பற்றி பேசாம சகரியா புத்தகத்தை நம்ம பேசவே முடியாது. அப்ப அதுக்கு முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன். அன்பானவர்களே, ஆ ஆ நான் கொஞ்சம் ஒரு அக்கா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன்க்கா. அக்கா. எடுத்துக்கோங்க முடிங்க. நீங்க பாருங்க. அ அம்மா, நான் உங்கள்ட்ட ஒரு காரியத்தை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புறேன். இப்ப 1000 ஆண்டு அரசாட்சியை பத்தி மில்லினியல் கிங்டம் பத்தி நான் பேசுறேன்னா, இப்ப இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து நான் பேசுகிற பொழுது, பழைய ஏற்பாட்டுல ஒரு 4000 வருஷம் ஏறக்குறைய ஆதியாகமத்திலிருந்து நான் காமிச்சு குடுத்துட்டேன். வசனங்கள்லாம் வாசிச்சோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிச்சோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமின் உடன்படிக்கை, 14ஆம் அதிகாரம் ஆபிரகாம் உடன்படிக்கை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம எல்லா வசனங்களும் உள்ள வர்றதா பார்க்கிறோம். அங்க 4, இங்க 2, இன்னும் மேசியா எப்ப வருவார், 2ஆம் வருகை இருக்கும், 1000 ஆண்டு அரசாட்சி எப்ப வருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா ஒரு கணிப்பா சொல்றேன். ஒரு நூதன உபதேச நினைவிலே சொல்லிடாதீங்க. ஒரு 1000, 1500 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 7000 ஆண்டு ஹிஸ்டரிய நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இப்ப கிருபையின் காலத்திலே திருச்சபை யுகத்திலே நம்ம இருக்கும்போது, இந்த எஸ்கட்டாலஜி என்று சொல்கிற வருங்கால இயல் என்கிற இந்த டாக்ட்ரினல் ஆஸ்பெக்ட்ல வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நான் விளக்க மாட்டேன். உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க படிச்சு பார்த்துக்கங்க வீட்டுல. அப்ப இந்த வருங்கால நிகழ்வுகளை அறிய வேதாகமத்தில் 2 முக்கியமான நூல்கள் உண்டு. ஒண்ணு தானியேல் தீர்க்கதரிசன நூல். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம். இது இல்லாம மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட்லாம் நிறைய சொல்றாங்க. இது முக்கியம். அப்ப நான் ஒவ்வொன்னா வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. சபை காலம் அல்லது கிருபையின் யுகம், அதுலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். அடுத்தது 2ஆம் வருகை, முதல் கட்டம் ரகசிய வருகை, கிறிஸ்துவின் நியாயாசனம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம், உபத்திரவ காலம். தீஸ் ஆர் ஆல் தி ப்ராசஸ். 10 அரசர்களின் கூட்டணி, அந்தி கிறிஸ்துவின் தோற்றம், 2 சாட்சிகள், ரஷ்யாவோடு கூட போர் நடக்கும், அக்கிரமக்காரனின் தோற்றம் வரும், அனைத்துலக கிறிஸ்தவ அமைப்பின் ஒரு அமைப்பு உருவாகும், எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் உருவாகும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் மற்றும் ரிலீஜியஸ் ஓரியன்டட் மத பாபிலோன், அதாவது பாபிலோன் அழிக்கிறதுக்கான வீழ்ச்சி, ஆர்மகெதோன் அப்படிங்கிற போர் நடக்கும், அரசியல பாபிலோனின் வீழ்ச்சி, சாத்தான் கட்டப்படுதல், இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கப்படுதலும், நியாய தீர்ப்பும், பிற உலக மக்களின் நியாய தீர்ப்பு தனித்தனியா நடக்கும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள் ஆகியோர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். 1000 ஆண்டு வரசாட்சி. அப்ப பாருங்க, நம்ம பேசுறத 18க்கு முன்னால ஏறக்குறைய 17 சம்பவங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்குது. அப்படியே 16 சம்பவம். ஏன்னா திருச்சபை யுகத்துல நம்ம இருக்கிறோம். கோகு மாகோகு போர், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானமும் புதிய பூமியும். இது எல்லாம் அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக, இறையியல் ரீதியாக, புவியியல் ரீதியாக, வரலாறு ரீதியாக, பூகோள ரீதியாக நடந்து கொண்டு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அப்ப இந்த 1000 வருட அரசாட்சி மட்டும் லைட்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி படிக்கணும்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். 11 கேள்விகள் இதுல இருக்கும். அந்த 11 கேள்விக்கான விளக்கமும் இருக்கும். அந்த விளக்கத்துடைய வசனங்களை நான் போட்டிருப்பேன். அந்த ஹெட்டிங்க படிங்க, ரெட்டில் இருக்கிறத வசனத்தை படிங்க. இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதை விட கன்சைஸா, ப்ரிசைஸா என்னால கொடுக்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரா நினைச்சு தயவு செய்து நீங்க படிங்க. சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தல் 26ஆம் அதிகாரத்தை இந்த 1000 வருஷ அரசாட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நிகழ்வுகள் 1000 ஆண்டுகளின் தொடக்கத்தை குறிக்கிறது அப்படின்னாலே சிம்பிளா 1 தெசலோனிக்கர் 4:14, வெளிப்படுத்தல் விசேஷம் 20:4-5 இந்த 2 வசனங்களை படிச்சீங்கனால இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். சில வார்த்தைக்கு ஆவிக்குரிய வார்த்தைகள், வசனம் தெளிவு கொடுக்கப்பட வேண்டும். 1000 ஆண்டு அரசாட்சியில 1000 வருஷத்துல மெயினா முதல் உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, 2ஆம் உயிர்த்தெழுதல், பரிசுத்த நகரம் வருகை, தி டிசெண்டன்ட் ஆஃப் இஸ்ரேல். அப்ப முதல் உயிர்த்தெழுதல் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் படிக்கணும். 3வது 1000 ஆண்டுகள் பூமி என்ன ஆகும், நம்ம வாழ்கிற பூமி என்ன ஆகும், இதெல்லாம் படிக்கணும். பரிசுத்தவான்கள் எங்க இருப்பாங்க, என்ன செய்வாங்க, இதையெல்லாம் படிக்கணும். 1000 ஆண்டுகள் முடிவுல என்ன நடக்கும், சாத்தானை அவனுடைய பாதாள சிறையில் விடுவித்த பின்பு என்ன நடக்கும், பொல்லாதவன் எழுப்பப்படும் போது சாத்தான் என்ன செய்வான்,
இந்த முக்கியமான தருணத்தில் எது அனைத்தையும் தடுக்கும்? வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஏரியாஸ் விச் வில் அஃபெக்ட் ஆர் ஹிண்டர் த மில்லேனியம்? அடுத்து என்ன நடக்கும்? நெருப்பு அடைந்த பிறகு கடவுள் நமக்கு மக்களுக்கு என்ன செய்வார்? நியாயத்தீர்ப்பை தான் நெருப்புன்னு நம்ம சொல்றோம். அப்ப தேவனும் நீதிமான்கள் கடைசியில் எங்கு வாழ்வார்கள்? புதிய வானம் புதிய பூமியில சொன்ன பார்த்தீங்களா? அப்ப இதையெல்லாம் நீங்க படிச்சு புரிஞ்சு கொள்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த மில்லேனியத்தை குறித்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஆங்கில பகுதியை தான் நான் அடுத்த வர ஸ்லைட்ல போடுறேன். ஆகவே இந்த நாளிலோ கொஞ்சம் பொறுமையாக இந்த காரியங்களை நீங்கள் கேட்டீர்கள். தொடர்ந்து படிக்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். விசேஷ கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவர் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதே போன்ற அனுபவங்கள் மேபி இன்னைக்கு 49 யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நான் ஒரு யூசுவலா நான் அப்படி பேச மாட்டேன். ஆனால் பேசுகிறேன். ஒரு தியாலஜி காலேஜ்ல கூட இப்படி எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அநேக தியாலஜி காலேஜ்ல நான் டீச் பண்றேன். நானும் ஒரு இறையியல் கல்லூரி வைத்திருக்கிறேன், நடத்தி கொண்டு வருகிறேன். இப்படி புக் பை புக்கா ஏறக்குறைய என்னுடைய அனுமானத்தின்படி 66 புத்தகத்துல ஏறக்குறைய நீங்கள் ஒரு 50லிருந்து 55 தாண்டி விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை தெளிவுபடுத்தும்படியா கற்றுக்கொள்ளும்படியா அக்காவும் அண்ணனும் அவருடைய மீடியா டீம் மட்டுமல்ல அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒரு சில தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் மிக அழகான வாய்ப்பை இந்த இந்திய தேசத்துல உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலும் ஃபேமிலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள சாட்சியாக வாழ்படியாக நம்ம கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் யூ ஆல். ஓகே, தேங்க்யூ மனோகரன். நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல.